சாய்பாபாவினுடைய சிலை வீட்டில் இருந்தா தினமும் விளக்கேற்றி பழகணும். தினமும் அவரை மனமாற ஒரு 5 நிமிடமாவது தியானம் செய்யணும். நம்ம மனசனுடைய நிம்மதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் அவரை தினம்தோறும் வழிபடுறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு அவருடைய பாதங்களை நம்ம இறுக்க பற்றி கொள்ளணும். நம்பிக்கை, பொறுமை அப்படிங்கிற 2 நாணயத்தை அவர் முன்னாடி வச்சு அவருடைய பாதங்களை இறுக்க பற்றிக்கணும். பிறர் மீது எந்த ஒரு வெறுப்பையும் காமிக்காம சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளணும். அவர் நம்ம அமைதியாக இருக்கணும்னு விரும்புவார். நம்ம ஆர்ப்பாட்டத்தோட எப்பையும் இருக்கக்கூடாது. எல்லா நேரத்துலேயும் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம எதிர்கொள்ளணும். அமைதி, மௌனம் இதை மிகுந்த அளவு கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் பின்னாடி வழிபடணும்னு போகும்பொழுது அவர் சொல்லக்கூடிய அத்தனை குறிக்கோள்களையும் அவர் விரும்பினதையும் நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் நம்மால் சுலபத்தில் எட்டி பிடிக்கப்படும். பிரதானமாக அவர் சொல்கிறது, யார் மீதும் வெறுப்பை காமிக்காம அன்பை அனைவரிடத்திலும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பகிர்ந்து கொடுக்கணும். பிறரிடத்திலிருந்து பிறர் மூலமாக சில துன்பங்களையும் தொல்லைகளையும் நாம் சந்தித்த பொழுதிலும் நம் மூலமாக பிறருக்கு வெளிப்படுற விஷயங்கள் நல்லனவாக தான் இருக்கணும். பிறரை காயப்படுத்தக்கூடிய சொற்களோ செயல்களோ நம்மிடம் இருந்து துளியும் வெளிப்பட அவர் விரும்ப மாட்டார். பிறரால் நாம் காயப்பட்டாலும் சற்று பொறுத்து கொண்டா அவர்களிடத்தில் மாற்றத்தை இவர் கொண்டு வருவார். எல்லா விஷயங்களுமே தலைகீழாக மாற்றப்படும். எங்கெல்லாம் நம்ம ஒதுக்கப்படுறோமோ, நம்ம பேச்சு மதிக்கப்படலையோ, அதே இடத்துல நம்ம தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். தொடர்ந்து அவரை வழிபடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். துன்பத்தில் இறைவனுடைய துணை, குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குமே ஆனால் அந்த துன்பத்திலிருந்து சுலபமாக எந்த ஒரு வலியும் வேதனையும் இல்லாமல் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்துடலாம். அதற்கான வழியை தான் நாம் பார்க்கணுமே ஒழிய எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறதுல நம்மளுடைய கவனத்தையும் நேரத்தையும் செயல்பாட்டையும் செலுத்துறதுங்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு இறைவனுடைய சிந்தனையிலும் இறைவனுடைய நாமத்திலையும் இறைவனுடைய அனுகிரகமும் கிடைக்க எந்நேரமும் நாம் இறைவனுடைய சிந்தனையில் இருப்போமே ஆனால் நம் வாழ்விற்கு தேவையான எல்லா சுகங்களும் சந்தோஷங்களும் இன்பமும் செல்வமும் தானாக வந்து சேரும். எதுக்காகவும் அதிகமாக போராட வேண்டியதே இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக போகின்ற அளவிற்கு நாம் எதன் பின்னாலேயோ ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இறைவனின் முன்னால் அமர்ந்து இறைவனுடைய சிந்தனையிலேயே எந்நேரமும் இருந்தால் எல்லா செல்வமும் தானாக வந்து சேரும். சாய்பாபாவை தொடர்ந்து வழிபட்டு அவரை வணங்கினா நமக்கு தேவையான எல்லாமே, எல்லா சந்தோஷமும் இன்பமும் நம்ம வந்து சேரும். நல்லது நடக்கும்.